இதுக்கு முன்னாடி அல்ஜீரியாவோட 3-0, இதுல 2-0 ஆஸ்திரியாவோட. ஸோ 5 கோலுமே அடிச்சு தலைவன் தான். ஸோ வேர்ல்ட் கப்காக அர்ஜென்டினா டீம் ஆடுதோ இல்லையோ, தலைவன் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை ஒரே தோல்ல தூக்கி போட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்றாங்க. 28 மேட்ச்ல 18 கோலு 8 அசிஸ்ட். ஸோ அதே கணக்கு பண்ணி பார்த்தா 26 கோல் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு 28 மேட்ச்ல. ஸோ எல்லாம் ப்ரெஷர்ல கோல் அடிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரெஷர் தாண்டா எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி வெறித்தனமா கிடைக்கிற பந்தெல்லாம் அடிச்சு கோல் போஸ்ட்ல போட்டுக்கிட்டு இருக்காரு. வேற லெவல் மேட்ச். குறிப்பா இந்த வாட்டி கப்படிக்க அர்ஜென்டினா முழு ஃபோர்ஸோட இறங்கியிருக்கு. அதுவும் அர்ஜென்டினா டீம் இறங்கியிருக்கோ இல்லையோ, மெஸ்ஸி ஒருத்தர் போதும் போல. ஸோ பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த பெனால்டி மிஸ் பண்ணிட்டாரு, இல்லைன்னா இன்னைக்கும் ஹேட்ரிக்கா இருந்திருக்கும். ஸோ மெஸ்ஸி அடிச்ச கோல்ஸ் டீமுக்கெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. இந்த வேர்ல்ட் கப் எங்களுக்கு தான்டா அப்படின்னு மெஸ்ஸி ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மேட்ச்ல கொடுத்துட்டாரு. ஸோ ரவுண்ட் 32க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபைனலோட போயிடுவாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கண்டிப்பா தெரியுது. ஸோ கப்புமே அர்ஜென்டினாக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தலைவர் மெஸ்ஸி 2 கோல் போட்டு கம்ப்ளீட்டா பண்ணிட்டாரு ஆஸ்திரியாவை. ஃபேன் இருந்தாலும் எனக்கு மெஸ்ஸியும் பிடிக்கும். நான் மெஸ்ஸி ஹேட்டர் கிடையாது, நான் ஃபுட்பால் ஃபேனு. ஸோ ஃபுட்பால் எந்த டீம் நடந்தாலும் டெய்லி மேட்சஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ மெஸ்ஸியும் பிடிக்கும், ரொனால்டோ பிடிக்கும், நெய்மர் பிடிக்கும், ஹாரி கெயின் பிடிக்கும், ஹாலாண்ட் பிடிக்கும். அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே எல்லா டீம் மேட்சஸும் பார்ப்பேன் டெய்லியும். யாரு கப் அடிப்பா, இந்த வேர்ல்ட் கப் யார் வின் பண்ண போறா, கண்டிப்பா கோல்டன் பூட் மெஸ்ஸிக்கு தான். ஸோ யார் இந்த வேர்ல்ட் கப் வின் பண்ண போறான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.